வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப ரீசெண்டா வெளியான பிரதிச்சயா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நிவின் பாலி தான் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். கேரளா சிஎம் நிறைய பேருக்கு பிடிக்கும். இவரோட ஆட்சியை ரொம்ப நல்லபடியா நடத்திட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு எதிராக ஒரு பெண் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது பாலியல் அத்துமீறல் பண்ண பார்த்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுல இவர் ரொம்பவே உடைஞ்சு போயிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இறந்தும் போயிடுறாரு. அப்பாவோட சாவுக்கு யாரு காரணம்? பிளான் பண்ணி தான் அப்பாவை இப்படி காலி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த சிஎம்மோட ரெண்டாவது பையனா இருப்பாரு. இதுக்கு பின்னாடி இருக்கவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு தண்டனையை வாங்கி தரணும்னு முயற்சி எடுக்கிறாரு. அதுல இவர் ஜெயிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஒரு போராட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க புதுசா ஒரு விஷயத்துக்கு அப்ரூவல் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னா காஸ்ட்லியான பார் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு லைசன்ஸ் தந்திருப்பாங்க. அதை தந்திருக்க கூடாது, அது தப்பான விஷயம்ன்ற மாதிரி தான் நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. போராட்டம் ரொம்ப பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. ஆளுங்கட்சியோட சிஎம் பேரு வர்கீஸ் அப்படின்றது. இப்ப ஆளுங்கட்சியை சேர்ந்த பாலகுமாரன் ஒருத்தரை காட்டுறாங்க. சமயம் கிடைச்சா நம்ம எப்படியாவது சிஎம்மா மாறிடணும் ட்ரை பண்ற நபரா இருப்பாரு. இது மூலியமா நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்ற மாதிரி ஆதாயம் தேடுறதுக்கு பாக்குறாரு. இப்ப சிஎம்மோட மூத்த பையனை காட்டுறாங்க. இவரோட பேரு பீட்டர் அப்படின்றது. போராட்டம் வெடிக்கிறது இவருக்கு தெரியுதுல, அந்த போராட்டத்தை வீக் பண்றதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அந்த போராட்டம் நடக்கிற இடத்துல வேணும்ட்டே சில பிரச்சனையை பண்ணுங்கன்ற மாதிரி இவரோட ஆளுங்க கிட்ட இவர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்பதான் சிஎம் நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேர் தான் வர்கீஸ் அப்படின்றது. இவர் ஒரு சாவு வீட்டுக்கு வந்திருக்காரு போல. இந்த பிரச்சனையை எப்படிதான் ஹேண்டில் பண்ண போறாருன்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தைரியமா தான் இருக்காரு. இவர் வர வழியில ஒரு லேடியை பாக்குறாரு. ஆக்சுவலா இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு கொஞ்சம் காசு தேவைன்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. அதை இவர் நல்லா ஞாபகம் வச்சிருக்காரு. கவலைப்படாத, நானே நேர்ல வந்து பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷனை இவர் எப்படி சமாளிக்க போறாருன்னு எல்லாருமே பிரஷரா இருக்காங்க. ஆனா இவர் கொஞ்சம் கூட பிரஷரே இல்லாம இருக்காரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப எல்லாரும் கூடி பேசுறாங்க. கட்சியை சேர்ந்த எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, உங்க மேலதான் ரொம்ப கோபமா இருக்காங்க. கோபத்தை குறைக்க நம்ம ஆளை மாத்தினா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த பதவிக்கு வரதுல ஆசை இருக்கும்ல, அதனாலதான் இப்படி கேக்குறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரச்சனையை நான் உடனே முடிக்கிறேன், அதுக்கு ஒரு வழி பண்ணலான்ற மாதிரி வழியை சொல்றாரு. அது என்னன்னா, இந்த குடிக்கிற விஷயத்தையே ஸ்டாப் பண்ணலாம், எல்லா இடத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி தானே இருக்கும், இதுக்கு மேல எப்படி அவங்க பிரச்சனை பண்ண முடியும்னு கேக்குறாரு. ஆனா அதனால நமக்கு நிறைய சிக்கல் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எந்த சிக்கலா இருந்தாலும் சரி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. இப்ப மீடியாவை சந்திச்சு இத பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறாரு. இப்ப மீடியா கிட்ட அந்த பாருக்கு லைசன்ஸ் தரது மட்டும் இல்ல, எந்த பாருமே செயல்பட போறது இல்லன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப போராட்டம் பண்ணவங்களே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொன்னா இவருக்கு பாசிட்டிவா போகுமேன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த சிச்சுவேஷனை சமாளிச்சிடுறாரு. இப்ப நமக்கு ரவி மாதவன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு சுத்தமா அந்த சிஎம் பிடிக்காது போல. அந்த சிஎம் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இவர் என்ன பிளான் போடுறாரு அப்படின்றது இப்ப நமக்கு தெரியல, போக போக தான் தெரியும். வேற ஒரு நபர் கூட சேர்ந்து தான் பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப சிஎம் கிட்ட நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. எல்லா கேள்விக்கும் சூப்பரா பதில் சொல்றாரு. அதனால மீடியா மூலியமாவும் எதுவுமே அவங்களால பண்ண முடியல. இப்ப மீடியா ஆட்கள் கலைஞ்சு போறாங்க. வீட்டுக்கு வரும்போது பேத்தி இருக்காங்கல்ல, தாத்தா உங்களுக்கு எதிராக நிறைய பேர் பேசினாங்க, நான் பயந்தே போயிட்டேன்ற மாதிரி சொல்றா. தாத்தாவெல்லாம் யாருமே எதுவுமே பண்ண முடியாதுமா, நைட்டு தாத்தா கூட தான் நீ படுத்து தூங்கணும் அப்படின்ற மாதிரி விளையாட்டா பேசிட்டு இருக்காரு. இந்த வர்கீஸை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க இருக்காங்க. ஆக்சுவலா மூத்த பையன் இப்ப வீட்டுல தான் இருக்காரு. அதே சமயம் சின்ன பையன் வேலை விஷயமா அடிக்கடி வெளியே போயிடுறாரு போல. 2 மருமக இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. இவர் இப்ப பெரிய பையன் கிட்ட சில விஷயங்களை பேசுறாரு. இன்னும் கூட உனக்கு அரசியல் பண்ண தெரியலடா, எதுக்காக அந்த கேங்ல சண்டையை ஏற்படுத்தலாம் நினைச்ச, இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், என்கிட்ட நீ சொன்னாலே போதும், நீயா எதுவும் யோசிச்சு பண்ணாது அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாரு. பையனும் இதுல கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. சின்ன மருமக கிட்ட ஜான் எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா இவருக்கு ரெண்டாவது பையன் ஜானை தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணி ஜானை காட்டுறாங்க. இந்த ரோல தான் நிவின் பாலி பண்ணிருப்பாரு. நிவின் பாலியை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு போல. அந்த பிசினஸ் சார்ந்த ஒரு மீட்டிங் தான்
நடந்துட்டு இருக்கு. இவருமே ஸ்டேஜுக்கு வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்ட் எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. இப்ப பார்ட்டி மாதிரி எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பொண்ணு இவரையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவருமே அந்த பொண்ணியே பாக்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேருமே ஒதுங்கி கிஸ் பண்ற மாதிரி வராங்க. அப்படி கிஸ் பண்ற மாதிரி வரும்போது இவர் இருக்கார்ல, நான் என்னோட ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் எதுவுமே பண்ணுவேன்னு சொல்றாரு. அடப்பாவி, அப்போ உனக்கு ஒய்ஃப் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கோவப்பட்டு தள்ளி விடுறாங்க. ஏன் உனக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இல்லையான்னு கேக்குறாரு. எனக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இல்லன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட்ன்ற மாதிரி ஒருத்தன் வந்து நிக்கிறான். நீ ஒண்ணு என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோ மேல கோவப்பட்டு அடிக்கிறதுக்காக வரான். இப்ப ஹீரோவும் பதிலுக்கு அந்த டீம் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதனால இந்த இடத்துல ஒரு பெரிய சண்டையா மாறிடுது. இது கேரளா ஸ்டேட் கிடையாது, வேற ஸ்டேட்டா இருக்கும். ஹீரோ பெரிய ஆளுன்றது யாருக்குமே தெரியாது. இப்ப ஹீரோ பண்ண பிரச்சனைனால எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஹீரோ ஒய்ஃபுக்கு கால் பண்ணி என்னோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மருமக இருக்காங்கல்ல, இத பத்தி அப்பா கிட்ட சொல்றாங்க. எதுக்காகடா பொண்ணுங்க விஷயத்துல இப்படி பிரச்சனை பண்ணி மாட்டிருக்க? இது மட்டும் இந்த ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு தெரிய வந்தது, எனக்கு தான் தேவையில்லாத பிரஷர் அப்படின்ற மாதிரி பையனை கொஞ்சம் திட்டுறாரு. சரி, நான் அந்த போலீஸ் கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால அங்க இருக்க ஜானை விட்டுறாங்க. இந்த வர்கீஸ்க்கு பீட்டர்னு ஒரு பையன் இருக்காரு பாத்தீங்களா, பீட்டரை பொறுத்த வரைக்கும் அப்பா சாவறதுக்கு முன்னாடி அந்த பொசிஷன்ல நம்மள உட்கார வச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறவரா இருப்பாரு. ஆனா அப்பாவை பொறுத்த வரைக்கும் மூத்த பையன் அதுக்கு தயாராகல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பாக்கு சின்ன பையனை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன பையனுக்கு எப்படி அரசியல் பண்ணுன்றது நல்லாவே தெரியும். உன் தம்பியை பார்த்து நீ நிறைய கத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்படி சொன்னா எந்த அண்ணனுக்கா இருந்தாலும் கோவம் வரும்ல, கோவப்பட்டுட்டு ரூம்குள்ள போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் செய்யும். ஆனா எந்த காலத்திலயும் நான் அரசியல் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட ப்ராமிஸ் பண்ணி தான் ஒய்ஃபை கல்யாணமே பண்ணிருப்பாரு. அதே மாதிரி இவரோட பிசினஸ்ல அடுத்த லெவலுக்கு போகணும்னு இவர் ஆசைப்படுறாரு. அப்ப நான் வெளிநாட்டுக்கு போக போறேன்ற மாதிரி சொல்றாரு. டேய், இப்பயே நீ வேற ஸ்டேட்ல தான் மேக்ஸிமம் நேரம் இருக்க, அப்பா கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டற, வெளிநாட்டுக்கு போயிட்டா உன்னை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அப்பா ஃபீல் பண்றாரு. சரி, உன் விருப்பம் அதுதானா, போய்க்கோன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ ஒய்ஃபோட அப்பா இருக்கார்ல, எதிர்க்கட்சியில முக்கியமான பொறுப்புல இருப்பாரு. அப்பா அரசியல்ல இருந்து எதுவுமே பண்ணல, கஷ்டம் தான் பட்டாருன்றதுக்காக தான் நீங்க அரசியலுக்கு போக கூடாதுன்னு ஒய்ஃப் ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் பண்றாருல, இவர் பிசினஸ் எப்படிலாம் பண்றாருன்றத பத்தி ஒரு ஷோல பேசுறாரு. மோட்டிவேஷனல் ஷோ இருக்கும் பாத்தீங்களா, அதுல இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப இவர் ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கும் போது ரொம்ப நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்க ஒரு அம்மா பொண்ணை பாக்குறாரு. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட பேசி பாக்குறாரு. இல்ல இல்ல, அவங்களுக்கு மட்டும் தனியா பண்ண முடியாது, அவங்களுக்கு பண்ற மாதிரி முடிவெடுத்தா நிறைய பேருக்கு பண்ற மாதிரி இருக்கும், அது எனக்கு தான் கஷ்டமா முடிஞ்சிரும்ன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஹீரோவோட அப்பா ஏற்கனவே ஒரு லேடிக்கு ப்ராமிஸ் பண்ணார்ல, உன் பொண்ணோட கல்யாணத்தை நான் வந்து பண்ணி வைக்கிறேன்ட்டு. அதே மாதிரி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கல்யாண செலவுல இருந்து எல்லாமே இவர் தான் பாத்துருக்காரு போல. அந்த லேடியே இவருக்கு ரொம்ப நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் சந்தோஷமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போக போறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, நாளைக்கு தான் கிளம்ப போறாரு போல. அதனால நைட்டு நேரம் அப்பா பையனை கட்டி பிடிச்சு வழி அனுப்பிடுறாரு. இப்ப காலையில சமயம் அவரோட வேலையை பார்க்கறதுக்காக அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்ப வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹீரோவை அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. அண்ணனுமே பத்திரமா போயிட்டு வான்ற மாதிரிலாம் அனுப்பி வைக்கிறாரு. இவன் போயிட்டான், இதுக்கப்புறம் பதவி கிடைச்சா நமக்கு தான் கிடைக்கும்ன்ற மாதிரி அண்ணன் உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாரு. ஹீரோவோட அப்பா வர்கீஸ் இருக்காருல, இன்னைக்கு ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி தர மாதிரி பிளான் இருக்கும். அந்த பேட்டியை தரதுக்காக வந்திருக்காரு. கேட்கிற எல்லா கேள்விக்கும் சூப்பரா பதில் சொல்லிட்டு இருக்காரு. கேட்கிற எல்லா கேள்வியும் முதல்ல ஈஸியாவும் இருக்கு. இப்படி ஈஸியா கேட்டுட்டு இருந்த அந்த ஆங்கர் இருக்கார்ல, திடீர்னு இவரை மடக்கிற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதை தாண்டி ஒரு லேடி உங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. எது லேடி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களான்னு சிஎம்ஓ ஷாக் ஆகுறாரு. அந்த லேடியோட பேரு மீரா அப்படின்றது. அந்த மீராக்கு ஒரு வேலை முடியணும் போல, அலைஞ்சு அலைஞ்சு பார்த்திருப்பாங்க, வேலை முடிஞ்சிருக்காது. சிஎம் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது சிஎம் என்கிட்ட எல்லை மீறி நடந்தாருன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஷோ லைவ்ல ஓடிட்டு இருக்கு. சிஎம்க்கு சட்டுன்னு என்ன சொல்றதுன்னே தெரியல, கொஞ்சம் பதட்டமா மாறிடுறாரு. இப்ப அந்த ஆங்கர் இருக்காரு பாத்தீங்களா, மடக்கி மடக்கி நிறைய கேள்வி கேட்கிறாரு. இவங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. சிஎம் இந்த லேடி யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த நாள் தான் இந்த லேடி உங்களை மீட் பண்ணிருக்காங்கன்னு ஆங்கர் சொல்லிட்டாரு. அந்த நாள் நான் மீட்டிங்ல பிஸியா இருந்திருப்பேன், நான் வீட்லயே இருந்திருக்க மாட்டேன், இந்த லேடி எல்லாம் நான் பார்க்கலன்ற மாதிரி திரும்பி சிஎம் சொல்லிட்டாரு. அப்ப அந்த ஆங்கர் இருக்கார்ல, நீங்க பார்த்ததுக்கும் எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, அந்த எவிடன்ஸையும் ப்ளே பண்றேன்ற மாதிரி ப்ளே பண்ணிடுறாரு. பார்த்தா அந்த நாள் நைட்டு சிஎம் இருக்காரு பாத்தீங்களா, அந்த லேடியை வீட்ல வச்சு மீட் பண்ணிருக்காரு. அதுக்கான ஃபுட்டேஜை இவர் ப்ளே பண்ணி காமிச்சிடுறாரு. இப்ப சிஎம்மால எதுவுமே பேச முடியல, சிஎம் தடுமாற ஆரம்பிச்சிடுறாரு. இந்த லேடி கிட்ட நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க சார், இப்ப இந்த லேடிக்கான நியாயத்தை யார் வாங்கி தருவா அப்படின்ற மாதிரிலாம் ஆங்கர் மடக்கி மடக்கி கேட்கிறாரு. எல்லாருமே வேற பாக்குறாங்கல்ல, சிஎம்க்கு எல்லார் முன்னாடியும் ரொம்ப அசிங்கமா போயிருது. இல்ல இல்ல, இந்த லேடி கிட்ட நான் எதுவுமே பண்ணல, இந்த லேடிக்காக கேஸ் நடக்கும், இந்த லேடி கிட்ட நியாயம் இருந்தா அந்த நியாயம் ஜெயிக்கும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு கிளம்புறாரு.
என்னதான் இவர் பேசி சமாளிச்சாலும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இவர் ஏதோ தப்பு பண்ணிருக்காருன்னு இவரை டேமேஜ் பண்றாங்க. சிலர் கல்லெல்லாம் இவர் மேல வீச ஆரம்பிச்சிடுறாங்க. கல்லு பட்டு இவரோட நெத்தியில காயெல்லாம் ஏற்படுது. கட்சி ஆபீஸ்க்கு நீங்க வராதீங்க, இப்போதைக்கு வீட்டுக்கு போங்கன்றவர் எல்லாரும் பேசி அனுப்பி வச்சிடுறாங்க. ரவி மாதவன் ஒருத்தர் டிவி சேனல்லாம் வச்சிருக்காருன்னு சொன்னா பாத்தீங்களா, அவர் வீட்டுக்கு ஒரு பொருளை தரதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. போற வழியில இதை தர சொன்னாரு, அதனால தான் உங்களுக்கு தரதுக்காக வந்தேன்ற மாதிரி ரவி மாதவன் அம்மா கிட்ட அந்த பொருளை தந்துட்டு கிளம்புறாரு. இவர் எலக்ட்ரிக் பைக் தான் வச்சிருக்காரு போல. திடீர்னு பைக் எரிய ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துல இவர் பைக் வெடிச்சு இறந்து போயிடுறாரு. சோ இவர் இறந்து போனதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு காட்டுறாங்க. அதே மாதிரி சிஎம் மாட்ட வச்சதுக்கு பின்னாடி இந்த ரவி மாதவன் தான் இருக்காருன்றதும் நமக்கு தெரிய வருது. ரவி மாதவனை வேணும்ட்டே பிளான் பண்ணி சிஎம் இதுல சிக்க வச்சிருக்காரு போல. இப்ப நைட்டு நேரம் தான் வர்கீஸ் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்ப மூத்த மருமக இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணை கூட்டிட்டு வேகமா கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சுல்ல, அதனால முகத்தை பார்க்க விரும்பாம எந்திரிச்சு போயிடுறாங்க. இவருமே ஒய்ஃபை பார்த்து நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு. நான் நம்புறேன் ஒய்ஃப் சொல்றாங்க. பார்த்தா இந்த இடத்துல தான் ஹீரோ இருக்காரு. நீ கிளம்பி இருக்கணுமே, கிளம்பலியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த நிலைமையில உங்களை எப்படிப்பா விட்டுட்டு போக முடியும், அதனால தான் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இப்ப அப்பாவும் பையனும் உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக சின்ன சின்ன தப்பு நான் பண்ணிருக்கேன், ஆனா இந்த மாதிரி தப்பு நான் பண்ணதே இல்ல. லேடிஸ் விஷயத்துல மட்டும் வெளியவே வர முடியாது, பிளான் பண்ணி என்ன சிக்க வச்சிட்டாங்க, சத்தியமா நான் இந்த தப்பை பண்ணலன்னு சொல்றாரு. எனக்கு தெரியும்பா, ஆனா கேட்கும் போது நீங்க எதுக்காக அந்த லேடியை எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க, தெரியும் பேசியிருக்கேன்னு சொல்லிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அப்பா என்ன சொல்றாருன்னா, நான் தெரியும்னு சொன்னா அதை வச்சு மடக்குவான்றதுக்காக தான் தெரியாதுன்னு சொன்னேன், பார்த்தா அவன் வீடியோவே வச்சிருப்பான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்ப் வேணும்னு அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருப்பாங்க, சாதாரணமா பேசிட்டு கிளம்பி இருப்பாங்க. அந்த லேடி எப்படி சாதாரணமா வீட்டுக்குள்ள வந்தா அப்படின்ற மாதிரி லைட்டா ஹீரோக்கு டவுட் வருது. எதுவா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அப்பாவை சமாதானம் பத்தி தூங்க அனுப்பிடுறாரு. இவரும் வந்து தூங்குறாரு. இவர் தூங்கிட்டு இருக்கும் போது விடிய காலையில நேரம் இவர் எழுப்பிட்டு இருக்காங்க. அப்பா எந்திரிக்கல, எந்திரின்ற மாதிரி எழுப்பிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா வந்து பார்த்தா அப்பா தூக்கத்திலேயே இறந்து போயிருக்காருன்னு தெரிய வருது. மன கஷ்டத்துல இறந்து போறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அப்பா இறந்து போயிருக்காரு. இப்ப பாக்குற பசங்க ரெண்டு பேருமே உடஞ்சு போயிடுறாங்க. இப்ப அப்பா இறந்து போனது நியூஸா மாறுது, எல்லாருமே இத பத்தி பேசுறாங்க. இப்ப அப்பாக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி இறுதி சடங்குல பெரிய ஆளுங்களுக்கு கூட்டம் சேரும் பாத்தீங்களா, ஆனா இப்ப கூட்டம் சுத்தமா சேரவே மாட்டேங்குது. இப்ப கல்லறையில கூட பாக்குறதுக்காக யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இத பார்த்த அம்மா தான் ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. உன் அப்பாக்கெல்லாம் இந்த இடம் முழுக்க கூட்டமா இருந்திருக்கணும், ஆனா இப்படி மாறிடுச்சு, உன் அப்பா எடுத்த கெட்ட பேரை நீ தான் எப்படியாவது மாத்தணும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிமா அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இவருக்கு எதிராகவும் ஒரு குற்றச்சாட்டு வருது. ஏன்னா கட்சியில அண்ணனை நம்ம பதவிக்கு கொண்டு வரலாமான்னு யோசிக்கும் போது இவருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது என்னன்னா, ஈடி வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஹீரோவோட வீட்டுக்கு ஈடி வந்திருக்காங்க. கணக்குல காட்டாம நிறைய காசெல்லாம் வச்சிருக்காருன்றது தெரிய வருது. அதனால பெரிய ரைடு மாதிரி நடந்துட்டு இருக்கிறதா நியூஸ்ல போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் அப்பா ஒரு கேஸ்ல மாட்டினாரு. பையனுமே பிசினஸ் பண்றன்ற மாதிரி நிறைய இல்லீகல் அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்காரு போல, அதனால தான் ஈடி வந்திருக்காங்கன்ற மாதிரி எல்லாருமே வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணன் பீட்டர் ரொம்ப கோவப்படுறாரு. ஏன்னா அண்ணன் அந்த பதவியை வாங்கிடலாம் நினைச்சிருப்பாரு. இப்ப தம்பி பண்ணதுனால இந்த ஃபேமிலிக்கே ரொம்ப நெகட்டிவான பேர் வந்துரும்ல. இப்ப எனக்குமே இந்த பதவி கிடைக்க போறது இல்ல, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி தம்பி மேல கோவப்பட்டு இருக்காரு. ஏதாவது இல்லீகல் வேலை பண்றதுன்னா எங்க கிட்ட முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு. அந்த ஆளுங்க கூட சேர்ந்து இங்க இருந்து கிளம்புறாரு. கட்சியில பாலகுமாரன் ஒருத்தர் ஆட்சியை பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சாரு பாத்தீங்களா, இதுதான் சரியான சமயம், நம்ம கேம் ஆடி எப்படியாவது அந்த பதவியை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அண்ணனுக்கு தரக்கூடாது, அண்ணனுக்கு தந்தா நெகட்டிவா போயிடும்ன்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல ஹீரோ நல்லவர் தான், ஹீரோ எல்லா காசுக்கும் கணக்கு வச்சிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அந்த காசெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணிருக்காருன்றதோ இப்ப வெளியே வருது பாத்தீங்களா. ஹீரோ எல்லாத்தையும் நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணிருப்பாரு. அதாவது என்ஜிஓக்கு காசு தரது, அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு காசு தரது, இந்த மாதிரி தான் நிறைய காசை தந்திருப்பாரு. இது எல்லாத்துக்கும் என்னோட அப்பா தான் எனக்கு சொல்லி தந்தாரு, நம்ம நிறைய பேருக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி தந்தாரு, அந்த விஷயத்தை தான் நான் பண்ணிருக்கேன்ற மாதிரி இவர் பேட்டி தராரு. இப்ப நெகட்டிவா வந்து எல்லாமே பாசிட்டிவா மாறிடுது. இந்த காலத்துல இப்படி ஒருத்தங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவரை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் பிசினஸ் மேனு, இவரோட ஸ்பீச் எல்லாம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவரோட ஸ்பீச் எல்லாம் பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றீங்க, எனக்கு பதவி தாங்கன்ற மாதிரி பீட்டர் கேட்கிறாரு. ஆனா கட்சியை சேர்ந்தவங்க வேற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அது என்னன்னா, ஜான் அந்த பதவிக்கு வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது விஷயமா வர்கீஸோட ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, என் தம்பிக்கு அரசியல் தெரியாது, என்கிட்ட அந்த பதவியை தாங்க, கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
ஆனா அம்மா உள்ள தலையிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல, இப்ப ஜான் வந்தாதான் கரெக்டா இருக்கும், எல்லாருமே ஜானை தான் விரும்புறாங்க, உன் அப்பா இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பாரோ அந்த முடிவை தான் நானும் எடுக்க போறேன், ஜான் தான் இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி அம்மா முடிவா சொல்லிடுறாங்க. ஜானாலையும் இந்த விஷயத்த மறுத்து பேச முடியல. இப்ப ஜான் ஒய்ஃப பாக்குறதுக்காக வராரு. ஒய்ஃப் பயங்கரமா கோவப்படுறாங்க. ஏன்னா அரசியலுக்கு போகவே கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, இப்ப அரசியலுக்கு போனதுனால இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எனக்கு வேலை இல்ல, நான் இந்த வீட்டை விட்டே கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணோட அப்பா அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வீட்டை பெருசா கண்டுக்காம விட்டுருப்பாரு. அந்த மாதிரி நீங்களும் மாறிடுவீங்க, அதுக்காக தான் போக வேணாம்னு தலைப்படா அடிச்சுக்கிட்டேன், ஆனா நீங்க போய் தானே ஆகணும், அப்ப என்ன விட்டுருங்கன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இவர் பதவி ஏற்கிறதுக்காக கட்சி ஆபீஸ்க்கு வராரு. அந்த கட்சி ஆபீஸ்ல இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இது எல்லாமே ஹீரோ போட்ட பிளானா இருக்கும். அதாவது ஹீரோக்கு வேணும்ட்டே நெகட்டிவா ஒரு பேரை உருவாக்குற மாதிரி உருவாக்கி அதை அப்படியே பாசிட்டிவா மாத்தணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அதுக்காக இந்த ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணி தந்திருப்பாரு. அதே மாதிரி சோசியல் மீடியால எல்லாருமே பெருமையா பேசினாங்கல்ல, சாதாரணமாலாம் பெருமையா பேசியிருக்க மாட்டாங்க. இவர் கொஞ்சம் ஆளுங்களை வச்சு டெவலப் பண்ணிருப்பாரு. அது அப்படியே மக்கள் கிட்ட போய் மக்களும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தான் இந்த பதவிக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி கட்சியில அப்பாவோட விசுவாசியா ஒரு நபர் இருப்பாரு. அந்த விசுவாசி தான் நம்ம ஜானை கொண்டு வரலான்ற மாதிரி டாபிக்க உள்ள கொண்டு வந்திருப்பாரு. அவருமே பிளான் பண்ணி தான் ஹீரோவை கொண்டு வந்திருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவரை பார்த்தோம் ஹீரோ இந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காரு. வர்கீஸ் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய்லாம் வாழ்த்து சொன்னாரு பாத்தீங்களா, அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் வர்கீஸ் ஐயா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, உன் அப்பா இடத்துல இருந்து உன் அப்பா பண்ண வேண்டியதை நீ கரெக்டா பண்ணு தம்பி அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே இவரோட சீட்டுக்கு வந்து உட்கார்றாரு. கட்சியில பாலகுமாரன் ஒருத்தர் இந்த பதவிக்கு வரணும்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க சொல்றவங்களை வச்சு மேனேஜ் பண்ணுங்க, நீங்க வயசு பையன், உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பாலகுமாரனுக்கு சிஎம் சீட்ல ஆசை இருக்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும். இவரோட ரூட்ல போய் தான் சமாளிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இல்ல, நான் சில முடிவுகளை எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நான் முடிவு எடுக்கிறேன்னு நீங்க நினைக்காதீங்க, என் பின்னாடி இருக்கிறதே நீங்க தான், ஏன்னா நான் இந்த பதவியை விட்டு சீக்கிரமா போயிடுவேன், அப்ப நீங்க தான் இந்த பதவியிலேயே உட்கார போறீங்கன்னு ஐஸ்லாம் வைக்கிறாரு. இதனால பாலகுமாரன் இவர் கேட்கிற எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்றாரு. அப்பா மேல மீரான்னு ஒருத்தங்க குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, அந்த மீரா எங்கன்னு பார்த்தா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்றது தெரிய வருது. எந்த நாட்டுக்கு போயிருக்காங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. அப்பா இறந்து போய் நம்மள ஏதாவது பண்ணிட போறாங்கன்றதுக்காக கூட போயிருக்கலாம், அப்படி இல்லனா அவங்க வச்ச பொய் குற்றச்சாட்டுக்கு பயந்து கூட போயிருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு லேடி ஆபீசர் சொல்றாங்க. அந்த லேடி எங்க இருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிங்க, அதுதான் உங்களோட வேலைன்ற மாதிரி இந்த லேடி ஆபீசர் கிட்ட சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த லேடியும் ஏத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஒரு ஆங்கர் மடக்கி கேள்வி கேட்டான் பாத்தீங்களா, அவன் ரவி மாதவனுக்கு கீழே வேலை பார்க்கறவனா இருப்பான். ரவி மாதவனை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு பார்ட்னர் இருக்காரு. ஆக்சுவலா இவங்க ஒரு ஸ்கீமா அப்ரூவல் பண்ணுங்கன்ற மாதிரி சிஎம் கிட்ட கொண்டு போயிருப்பாங்க. சிஎம் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. அப்படி ரிஜெக்ட் பண்ணனால இவங்க பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க போல. இப்ப பையன் கிட்ட கொண்டு போவோம், பையன் கண்டிப்பா அப்ரூவல் பண்ணதான் செய்வான்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்ப ரவி மாதவனோ பார்ட்னரோ சேர்ந்த மாதிரி இந்த பாலகுமாரன் கூட சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தம்பி நம்ம ஆளுங்க தான், பார்த்து முடிச்சுட்டாங்கன்ற மாதிரி பாலகுமாரன் சொல்றாரு. நம்ம ஹீரோ பாலகுமாரன் கூட நல்ல டீலிங்ல இருக்கிறதுனால பாலகுமாரன் இப்படி கூட்டு வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஒன் நேஷன் ஒன் கனெக்ஷன் அப்படின்றது தான் இந்த ஸ்கீமோட பேரா இருக்கும். எல்லாருக்குமே ஃப்ரீயாவே இன்டர்நெட்டை தரலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஃப்ரீனா ஃப்ரீ கிடையாது, ரொம்ப கம்மி அமௌண்ட்ல தரலான்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அப்ரூவல் பண்ணா உங்களுக்குமே நல்ல பேர் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இங்கதான் நம்ம ஹீரோ சில விஷயங்களை யோசிக்கிறாரு. அப்பா கிட்ட இதே ஸ்கீமை கொண்டு வந்து தந்திருப்பாங்க, அப்பவும் இதை எக்ஸிக்யூட் பண்ணலாமான்னு நம்ம ஹீரோ கிட்ட தான் கேட்டிருப்பாரு. நம்ம ஹீரோ இதுல நிறைய பிரச்சனை இருக்குப்பான்ற மாதிரி பிரச்சனையை பத்திலாம் அப்பாவுக்கு சொல்லி புரிய வச்சிருப்பாரு. அது என்னன்னா, இவனுங்க ஃப்ரீயா தர மாதிரி தருவாங்க, ஆனா அதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, மக்களோட எல்லா டேட்டாவும் இவனுங்க கிட்ட போயிடும், இருக்கிறதுலயே முக்கியம் டேட்டா தான். அதாவது ஒருத்தருக்கு யாரை பிடிக்கும், அவரை எந்த அளவுக்கு பிடிக்கும், அவரை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இது எல்லாத்தையும் சோசியல் மீடியால வெளிப்படுத்துவாங்க பாத்தீங்களா, இந்த டேட்டா எல்லாத்தையும் இவனுங்க எடுத்துப்பாங்க. அப்படி எடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி ஆளை கொண்டு வந்துருவாங்க. அதாவது அவங்க விருப்பப்படுற ஆளை சிஎம் அவங்களால கொண்டு வர முடியும். இதை மட்டும் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தொடர்ச்சியா அவங்க நினைக்கிறவங்க தான் சிஎம் வருவாங்க, அது மூலியமா அவங்க பண்ண நினைக்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்கன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல இவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இதை கொண்டு வராம விட்டதுக்காக தான் அப்பாவை இப்படி பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்க ஒரு நாட்டை காட்டுறாங்க. அந்த நாட்டுல தான் மீராவை மறைச்சு வச்சிருக்காங்க போல. ஆக்சுவலா மீரான்ற லேடிக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். அந்த பையனோட மெடிக்கல் செலவுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், இந்த விஷயத்த பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. அதனால தான் மீரா பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த பையனுக்கு ஊசி போடுறதுக்காக தான் ஒருத்தர் வந்திருக்காரு. இவங்க வெளியே வந்தா பிரச்சனை இல்ல, அதனால தான் மீராவை இந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்துறாங்க. இதுக்கு பின்னாடி ரவி மாதவன் இருக்கானா பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப லேடி ஆபீசரும் செக் பண்ணி ரவி மாதவன் தான் இருக்கான்றதை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, மீரா அன்னைக்கு அந்த வீட்டுக்கு வந்தாங்க பாத்தீங்களா, சிஎம் வீட்டுக்கு, அதுக்கு காரணம் ஒரு நபரா இருப்பாரு. அந்த நபரை விசாரிக்கலாம்னு பார்த்தா அந்த நபரும் இறந்து போயிருக்கான்.
அந்த நபர் ரவி மாதவனுக்கு கொஞ்சம் க்ளோஸ்ன்னு தெரியுது. ரவி மாதவன் தான் இவன் உயிரோட இருக்க கூடாதுன்னு பிளான் பண்ணி சாவடிச்சிருப்பாரு. பைக்ல வரும்போது ஒருத்தர் இறந்தார்ல, அது ரவி மாதவனோட பிளானா இருக்கும். வேணும்ட்டே உங்க அப்பாக்கு எதிராக பிளான் பண்ணி குற்றச்சாட்டை ஏற்படுத்தி இருக்கான். அந்த லேடியை கண்டுபிடிச்சா உண்மையை நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம்ன்ற மாதிரி இந்த லேடி ஆபீசர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரவி மாதவன் அவரோட பார்ட்னரை பாக்குறதுக்காக வராரு. ஹீரோ பிளான் பண்ணி சிஎம் சீட்ல உட்கார்ந்தார்ல, பிளான் பண்ணி இடி ரைட்லாம் வர மாதிரி பண்ணாரு பாத்தீங்களா, அது எல்லாமே இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது போல. ரவி மாதவன் இத பத்தி பார்ட்னர் கிட்ட சொல்லிட்டாரு. அப்ப ஹீரோ ரொம்ப விவரமானவனா இருக்கான். அப்ப நம்ம இதுக்கு பின்னாடி என்ன பிளான் வச்சிருக்கோன்றது கூட அவனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அவன் அப்ரூவல் பண்ணுவானான்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் நிச்சயமா பண்ணுவான்ற மாதிரி ரவி சொல்றாரு. ரவி இந்த நாட்டையே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை பத்திலாம் பார்ட்னர் கிட்ட பேசுறாரு. அது என்னன்னா, இவரோட அப்பா போலீஸ் ஆபீசரா இருந்திருப்பாரு. ஒரு பிரச்சனையில எல்லாருமே அப்பா சைடு திருப்பி விட்டுருவாங்க. அப்பா அதை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாரு. சோ இந்த சைடுல ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் அந்த அப்பாவோட விசுவாசி இருக்காருல சொல்லிட்டு இருக்காரு. ரவி மாதவனோட அப்பாக்கு இதுதான் நடந்தது, அப்பத்துல இருந்து தான் ரவி மாதவன் இப்படி மாறிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது அப்பாவை பொறுத்த வரைக்கும் நேர்மையான போலீஸா இருப்பாரு. ஒரு விஷயத்துல ஏகப்பட்ட பிரஷர் வந்திருக்கும், அதுல அப்பாவை மாட்ட வச்சிடலாம் மாட்ட வச்சிருப்பாங்க. அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நாள்ல திரும்பி வெளியே வந்துருவாரு. ஆனா வெளியே வந்தவரு மனசு கேட்காம தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாரு. அத சின்ன பையனா இவர் பார்த்தார்ல, அதனால இவனுங்க எல்லாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம், வெளிநாட்டு கிட்ட பேசி இவனுங்க எல்லாரையும் மாட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. வெளிநாட்டு கிட்ட டீல் பேசி தான் இந்த விஷயத்தை இவர் பண்ணிட்டு இருக்காரு போல. அந்த ரவி சொன்ன ஸ்கீமை கொண்டு வந்தா என்னென்ன பாதிப்புலாம் வரும்ன்றது ஹீரோக்கு நல்லா தெரியுதுல்ல. ஹீரோ பதிலடி தரதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அது என்னன்னா, அவன் மூலியமா எதுக்காக நம்ம பண்ணணும், கவர்மெண்டா பண்ற மாதிரியே பண்ணலான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப சட்டசபையில கலந்து பேசுறாரு. கவர்மெண்டே இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வர போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பாலகுமாரன் இதை கவனிக்கிறார்ல, ரவி மாதவன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. அவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல ரவி மாதவன் பயங்கர கடுப்பாயிடுறாரு. அடப்பாவுமே இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. கடுப்பான ரவி மாதவன் என்ன பண்றாருன்னா, மீராவை வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல மீராவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவருக்கு ஏதாவது வேலைனா மீராவை யூஸ் பண்ணிப்பாரு போல. இப்போ ஒன்னால இன்னொன்னு வேலை ஆகணும், நான் சொல்ற மாதிரி நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி மீரா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்னால பண்ண முடியாது, நீ ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணல, அந்த மாதிரி என்னையும் என்னோட பையனையும் விட்டுன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல, இன்னொன்னு வேலையை பண்ணாதான் உன்னையும் உன்னோட பையனையும் விட முடியும், அது வரைக்கும் உன் பையன் என் ஆளுங்க கண்ட்ரோல்ல தான் இருப்பான்ற மாதிரி கூட்டு போக சொல்லிடுறாரு. நீ என் கூட வரணும், அந்த வேலையை முடிக்கணும், அப்பதான் உன் பையன் உனக்கு கிடைப்பான்ற மாதிரி சொல்றாரு. வேற வழி இல்லல்ல, சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிட்டு இவர் கூட கிளம்புறாங்க. ஹீரோ அதை கவர்மெண்ட் ஸ்கீமா மாத்திட்டாரு பாத்தீங்களா, அதனால பதிலடி தரதுக்காக இந்த ரவி மாதவன் ஒரு பிளான போட்டுட்டு இருக்கான். இப்ப மீரா இருக்காங்கல்ல, கேரளாக்கு வந்து இறங்கிடுறாங்க. இப்ப கேரளால யாரை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பீட்டரை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நீ எதுக்காக அப்பாவை மாட்ட வச்சன்ற மாதிரி பீட்டர் கோவப்படுறாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த லேடி பீட்டர் கூட கள்ள தொடர்புல இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பீட்டர் உண்மையா இவங்க பழகிறதா நினைச்சிருப்பாரு. ஆனா அப்பாவை மாட்ட வைக்கிறது தான் இந்த லேடியோட பிளான் போல. என் அப்பாவை மாட்ட வச்சிட்டல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே கார்ல உட்காந்து தானே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரவி மாதவன் ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு லாரி மூலியமா இந்த காரை வேணும்ட்டே இடிக்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா சுத்தி இருக்க மக்கள்லாம் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி சுத்தி இருக்க மக்கள் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராங்க. கார்ல இவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருக்கிறதையும் பாத்துடுறாங்க. என்ன இந்த லேடி அப்பா மேல குற்றச்சாட்டு வச்சா, இப்ப பையன் கூட ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்கா, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ணன் பேரை டேமேஜ் பண்றதுக்காக தான் ரவி மாதவன் பிளான போட்டிருக்கான் போல. இப்ப பீட்டரை பத்தி எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. பாலகுமாரன் இருக்காரு பாத்தீங்களா, இதை வச்சு ஹீரோவை கொஞ்சம் மிரட்டி பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. உன் அண்ணனை பத்தி எல்லாருமே மோசமா பேசிட்டு இருக்காங்க, இப்போ உனக்கு எதிராகவும் வெறுப்பு உண்டாக ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ பதவியில இருக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல, நான் இந்த சிச்சுவேஷனை எப்படியாவது ஹேண்டில் பண்ணிப்பேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் ரொம்ப மாசம்லாம் இருக்க போறது இல்ல, நான் போகும்போது இந்த பதவி உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஐஸ் வைக்கிறாரு. அதனால பாலகுமாரனும் அமைதியா கிளம்பிடுறாரு. அந்த ரவி மாதவன் சொல்லி தானே இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி மீரா கிட்ட விசாரணை பண்றாங்க. ஆனா மீரா அப்படிலாம் கிடையாது, அந்த அண்ணனுக்கும் எனக்கும் பழக்கம் இருந்தது, அந்த அப்பாவும் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாருன்ற மாதிரி இப்பயும் நடிச்சிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன் பையனை வச்சு அவன் மிரட்டிட்டு இருக்கான், அதனால தானே இப்படி பண்றன்ற மாதிரி இந்த லேடி ஆபீசர் கேக்குறாங்க. அதெல்லாம் இல்லன்ற மாதிரி இந்த மீராவும் இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட வீட்டுல பஞ்சாயத்து நடக்கிறது நமக்கு தெரிய வருது. இப்பதான் அன்னிக்கு அண்ணனோட அஃபேரை பத்தி எல்லாம் தெரிய வருது போல. ஹஸ்பண்ட் மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. மீரா எப்படி இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு ஈஸியா நுழைஞ்சாங்கன்றது இப்பதான் தெரிய வருது. அண்ணன் கூட பழக்கத்துல இருக்கிறதுனால தான் ஈஸியா வந்திருப்பாங்க. அப்பா கிட்ட வேணும்ட்டே பேசுற மாதிரி பேசி அதை வீடியோ எடுத்திருப்பாங்க. அப்பாவை மாட்ட வச்சதுக்கு இந்த மூத்த பையனும் ஒரு விதத்துல காரணம்ன்றது வீட்டை சேர்ந்தவங்களுக்கு தெரிய வருது. ஒன்னால தான்டா உன்னோட அப்பாக்கு இப்படி ஆச்சுன்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. அப்பா எப்படி இறந்து போனாருன்றதை ரிவீல் பண்றாங்க. வர்கீஸை பொறுத்த வரைக்கும் பேத்தி மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாருல, இன்னைக்கு நைட்டு தாத்தா கூட தான் நீ படுத்து தூங்கணும்ன்ற மாதிரி பேத்தி கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா பேத்தி இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் உங்க கூட எல்லாம் நான் இருக்க மாட்டேன், உங்க கூட நான் வந்து
படுக்கவே மாட்டேன், நீங்க கெட்டவரு, ஒரு பொண்ணுகிட்ட நீங்க தப்பா நடந்திருக்கீங்கன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொல்றா. மருமக சொல்லிதான் இப்படி பேசுறான்றது இவருக்கு தெரியுது. அப்படி பேசாதமா அப்படின்ற மாதிரி தாத்தா உடஞ்சு போயிடுறாரு. இவர் தப்பே பண்ணல, ஆனா மீடியாலாம் அப்படி உருவாக்கிட்டாங்க, பேத்தியே இப்படி பேசிட்டா, இந்த விஷயத்தை இவரால் தாங்கிக்க முடியல, அதெல்லாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லி புலம்பி இருப்பாரு, அப்படிதான் இறந்து போயிருப்பாரு. நீ பண்ண தப்புனால, நீ அஃபேர் வச்சிருந்ததுனால உன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. நீ பண்ண தப்புக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும், இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி பீட்டரை பார்த்து சொல்றாங்க. பீட்டரு ஒய்ஃபை பாக்குறாரு, ஒய்ஃபுமே தலையை திருப்பிக்கிறாங்க. பீட்டர் சோகமா கிளம்புறாரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோவோட ஒய்ஃபை பார்த்து பேசுறாங்க. நான் சொல்லிதான் இந்த விஷயத்தை இவனை பண்ண வச்சம்மா, இவன் கொஞ்ச நாள் தான் அரசியல்ல இருப்பான், இவனை மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஒய்ஃபோட மனசும் மாறுது. ஹஸ்பண்ட் வந்து இந்த குடும்பத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும்ன்றதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதனால நம்ம நம்பலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஸ்கீமை தொடங்க போறேன்னு சொன்னார்ல, அதுக்காக ஒரு பேட்டி தரதுக்கு முடிவு பண்ணிருப்பாரு. ஏற்கனவே அப்பா ஒரு ஆங்கர் கிட்ட மாட்டினார்ல, அவருக்கு பேட்டி தரதா தான் சொல்லியிருப்பாரு. அந்த டிவி சேனலோட ஹெட்டாவே இந்த ரவி மாதவன் தானே இருப்பாரு. இவருமே அந்த இடத்துக்கு மீட்டிங்கை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. லைவ்ல தான் இது நடக்க போது போல. இப்ப லைவ்ல ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கிட்ட ஸ்டார்டிங் புகழ்ற மாதிரி பேசினா பாத்தீங்களா, அதே மாதிரி தான் ஹீரோ கிட்டயும் முதல்ல புகழ்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா இவனுமே லாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த மீரான்ற லேடி கூட உங்க அண்ணனுக்கு பழக்கம் இருக்க மாதிரியே உங்க அப்பாக்கும் பழக்கம் இருந்திருக்கு, அதோட விளைவா தான் அவர் இறந்து போயிருக்காருல அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இந்த சமயம் ஹீரோவோட ஒரு டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சின்ன பையன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. சின்ன பையனை நிறைய ஆளுங்க பாத்துக்கிறாங்கல்ல, அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக வராங்க போல. ஹீரோ சொல்லி தான் காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த ஆங்கர் முதல்ல மடக்கி மடக்கி கேள்வி கேட்டான் பாத்தீங்களா, ரவி மாதவன்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப போக போக ஹீரோ அவனை மடக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, நீங்க பண்றது ஜேர்னலிசமா, நீங்க ஜேர்னலிசம்ல எவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்றீங்கன்றத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன், இதை வேணா நீங்க ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இவனுமே திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். நீங்க தான் தைரியசாலியாச்சே, ப்ளே பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துல ப்ளே பண்றாங்க. அப்படி ப்ளே பண்ணும்போது அவங்களுக்கு எதிராக ஹீரோ நிறைய தகவலை சேகரிச்சிருப்பாரு. இவங்க கஸ்டடியில இருந்த மீரா எதுவுமே சொல்லாம இருந்தாங்கல்ல, மீராவோட பையனை காப்பாத்தியாச்சுன்றத மீராக்கு ப்ரூவ் பண்றாங்க. இப்பயாவது நீ சொல்ல நினைக்கிறதெல்லாம் சொல்லு, உன் பையன் சேஃபா இருக்கான்ற மாதிரி மீரா கிட்ட கேட்டிருப்பாங்க. சோ மீரா அவனுங்க போட்ட எல்லா பிளான பத்தியும் சொல்லிடுறாங்க. ஃபோர்ஸ் பண்ணி தான் என்ன பண்ண வச்சாங்க, விருப்பமே இல்லாம தான் இந்த விஷயத்தை பண்ணன்ற மாதிரி மீரா எல்லா உண்மையா சொல்லிடுறாங்க. மீரா இப்ப மீடியா கிட்ட சந்திச்சு பேசவும் செய்யறாங்க. அந்த மீராக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை இவங்க ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அது சம்பந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸையும் ஹீரோ இந்த இடத்துல வீடியோவா காமிச்சிட்டு இருக்காரு. சோ இங்க இருக்க எல்லாருமே இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பிளான் பண்ணி தான் வர்கீஸை இவங்க எல்லாம் மாட்டி விட்டுருக்காங்க போலன்ற மாதிரி மக்கள் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இன்னொன்னு பக்கம் இந்த மீரா இருக்காங்கல்ல, மீடியாவை சந்திச்சே இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன மிரட்டி தான் இந்த விஷயத்தை பண்ண வச்சாங்க, முதல்ல அந்த சிஎமோட பெரிய பையன் கிட்ட க்ளோஸா பழகு, அவன் கூட அஃபேர் மாதிரி ஏற்படுத்திக்கோ, அதுக்கப்புறம் அந்த அப்பா கூட போய் நில்லு, நாங்க அதை வீடியோ எடுத்துக்கிறோம், யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதுக்காக தான் பண்ணன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிடுறாங்க. இப்ப அந்த ஆங்கர் சமாளிக்கிறதுக்காக பேசுறதுக்கு வரான். உன்னால இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, நீ இதெல்லாம் பண்றதுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல காசு வாங்கியிருக்க, அந்த 50 லட்சம் ரூபாய் மூலியமா நீ என்னெல்லாம் பண்ணன்றது கூட எனக்கு தெரியும்ன்ற மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப அவனால எதுவுமே பண்ண முடியல. அதே மாதிரி இங்க இருக்க மத்த எல்லாருமே இந்த ஆங்கரை பார்த்து முறைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த டிவி சேனல் ஹெட்டான ரவியை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே அவங்களை அடிக்கிற மாதிரிலாம் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. இவங்க பண்ணது தப்பு இல்ல, அதனால போலீஸுங்க அரெஸ்ட் பண்றதுக்காகவும் வந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட இந்த ரவி இருக்காரு பாத்தீங்களா, நான் ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் பக்கத்துல அனுப்புங்கன்ற மாதிரி கூப்பிட்டு பேசுறாரு. நான் பண்ண எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சு என்ன எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன், ஆனா இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமா மறந்துடுவாங்க, இந்த விஷயத்தை கூட சீக்கிரமா மறந்துடுவாங்க, திரும்பி நான் வெளியே வருவேன், உன்னை ஏதாவது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. என்னன்னா பண்ணு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் மாசா டைலாக் பேசுறாரு. இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. வர்கீஸை பொறுத்த வரைக்கும் லேடி மேட்டர்ல மாட்டிக்கிட்டார்ல, அதனால கெட்ட பேர் ஏற்பட்டு யாருமே இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டாங்க. இப்ப ஹீரோ குடும்பத்தோட அங்க பூ வைக்கிறதுக்காக வந்திருக்காரு பாத்தீங்களா, பூவை வச்சுட்டு திரும்பும் போது மொத்த ஊரே இந்த இடத்துல தான் இருக்காங்க. சோ இப்ப திரும்பி அப்பாக்கான நல்ல பேரு கிடைச்சிருது. எல்லாருமே நம்ம பண்ணது தப்புன்ற மாதிரி அப்பாக்கு மரியாதை செலுத்துறதுக்கு இங்க வந்திருக்காங்க. இப்ப அந்த விசுவாசி இருக்கார்ல, தம்பி நீங்க தொடர்ச்சியா இந்த விஷயத்த பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, ஒரு நேர்மையான ஆளை உட்கார வைக்கணும் தான் நான் நினைச்சேன், அதுக்கு நீங்க தான் சரி, இதுக்கப்புறம் நீங்க தான் தலைவர்ன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. ஹீரோ ஒய்ஃப் கூட நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழலான்னு முடிவு எடுக்கிறாரு. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.